நண்பர்களுக்கு வணக்கம். ஆரோக்கியா வியூஸ்ல இருந்து உங்கள் ஆரோக்கிய ராணி பேசுறேன். இன்னைக்கு நம்ம எடுத்திருக்க டாபிக் எதுனா வட மாநிலத்தவர் வருகையை பத்தி தான். இப்போ வட மாநிலத்தவர் வந்து சாரையா என்ன பண்றாங்க, தமிழ்நாட்டுக்கு வராங்க. தமிழ்நாட்டுல குடியேறி அங்கங்கே இருக்காங்க. இப்போ ரொம்ப பெரும்பான்மையான இடங்கள்ல வட மாநிலத்தவர் தான் இருக்காங்க. இப்போ மால் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஹோட்டல்ஸு, விவசாயம் கூட பண்றாங்க, கடைகள், எல்லா இடத்துலையுமே அவங்க தான் இருக்காங்க, வட மாநிலத்தவர். இப்போ எங்க வீட்டு பக்கத்துல இருந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருந்து அங்க ஒரு 10-15 வட மாநிலத்தை வேலை பார்த்தாங்க. இரவு பகல் பாராது வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஓனர் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, டைம் பார்க்காம வேலை பார்க்குறாங்க, நிறைய வேலை பார்க்குறாங்க, குறைந்த ஊதியம் தான் அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம ஆளுங்களே நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு குடும்பம்லாம் பக்கத்துலேயே இருக்கு. வேலையை முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. ஆனால் இவங்களுக்கு வந்து ஊரில் இருக்கிறதுனால, வெளி மாநிலங்கிறனால அவங்க வந்து ராத்திரி பகல் பாராம வேலை பார்க்குறாங்க. ஒரு சப்பாத்தியும் ஊறுகாயும் சாப்பிட்டுட்டு உணவுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. ஒரு சின்ன இடம் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. எல்லா வித ப்ளஸ் பாயிண்ட்டும் இருக்கு. உழைப்பு நிறையா இருக்கு. அதுலலாம் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இதுக்கு காரணம் வந்து அவங்க என்ன சொல்றாங்க, எங்க ஊர்ல வந்து நிறைய ஏக்கர் நிலம் இருக்கு, அதுல எந்த விவசாயம் இல்லை, இருந்து ஏக்கர் கணக்குல நிலம் இருந்தோம், நாங்க வந்து பொழைப்பு இல்லாம இருக்கோம், அதனாலதான் நாங்க எல்லாம் இந்த ஊரை தேடி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க வறுமை வந்து ஒரு முக்கிய காரணம். அதனால அவங்க நல்ல வேலை பார்க்குறாங்க. அவங்க உழைப்பை பொறுத்தவரையில நம்ம வந்து எந்த குறையுமே சொல்ல முடியாது. ஆனா அவங்க இப்போ வந்து நிறைய வட மாநிலத்தில் வந்து கிரிமினல் வேலையில எல்லாம் ஈடுபட்டு இருக்காங்க. இப்ப சமீபத்திய செய்திகள்லாம் வந்து ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. இப்ப தாம்பரத்துல ஒரு வட மாநிலத்தவரை பிடிச்சாங்க. 15 செல்போன் ஒரே டைம்ல திருடிருக்காங்க. சிசி கேமரா வச்சு பார்த்து பிடிச்சிட்டாங்க. அதே மாதிரி இப்போ டி நகர்ல ஒரு மூதாட்டியினுடைய பணப்பை பறிக்கப்பட்டது, அதை பிடிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து குழந்தை கடத்தல், ஒரு 4 வட மாநில லேடிஸ்லாம் என்ன பண்றாங்க, குழந்தைகளை கடத்தி விற்கிறாங்க. இந்த மாதிரி திருட்டு தொழில்களையும், கடத்தல், வழிப்பறி, இந்த மாதிரி வேலைகள்ல ஈடுபடும் பொழுது அதை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளவே முடியாது. உழைப்புக்காக வராங்க, அதை நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனா இந்த மாதிரி கிரிமினல் வேலைகளை வந்து நம்ம வந்து என்கரேஜ் பண்ணவே கூடாது. உடனே அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும். இதுக்கு வந்து என்ன நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னா, அவங்க வந்து தமிழ்நாட்டுக்குள்ள என்ட்ரி ஆகும் பொழுது ஒரு வருகை பதிவேடு வச்சுட்டு, என்னைக்கு அவங்க என்ட்ரி ஆகுறாங்க, அவங்கள பத்தின ஃபுல் பர்டிகுலர்ஸை நம்ம வாங்கி வச்சுக்கணும். எவ்வளவு நாள் இங்க தங்கி இருக்கிறாங்க, எப்போ அவங்க நம்ம மாநிலத்தை விட்டு போறாங்க அப்படிங்கிற அவங்கள பத்தி தகவல்களை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணோம். இப்போ கொரோனா காலத்துல நிறைய வட மாநிலத்தவர் வந்து அவங்க ஊருக்கு திருப்பி அனுப்பப்பட்டாங்க. அதே மாதிரி கரெக்டா வந்து நம்ம வந்து ரெக்கார்டு மெயின்டைன் பண்ணும் பொழுது அவர்களுக்கு ஒரு பயம் இருக்கும். நம்மளை வந்து கண்காணிக்கிறாங்க, நம்ம கரெக்டா இருக்கணும், ஏதாவது தவறு செஞ்சா நம்ம மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இப்ப சிசி கேமரால இப்ப வழிப்பறி செஞ்ச முகமெல்லாம் பதிவாயிருது. இப்ப பதிவான இப்ப நம்ம ஆளுங்க யாராவது ஒருத்தர் திருடிட்டாங்க அப்படின்னா, உடனே நம்ம சிசி கேமரா ஃபுட்டேஜை பார்க்கும் பொழுது நம்ம வந்து, ஓ இவர் தெரியுமா, இவர் இந்த தெருல இருக்காரு, அந்த தெருல இருக்கான்னு சொல்லிடுவோம். ஆனா இவங்க வந்து முகம் பதிவானா கூட கண்டுபிடிக்க முடியல, எல்லாம் ஒரே மாதிரி இருக்காங்க. அதனால நம்மளால கண்டுபிடிக்க முடியல. இந்த மாதிரி வந்து ஒரு என்ட்ரி டேட்டு, எதுக்காக வந்திருக்காங்க, என்ன ஏதுன்னு சொல்லி அவங்கள பத்தின விவரங்களை நம்ம வச்சுக்கிட்டு கரெக்டா அவங்கள திருப்பி அனுப்பும் போது அவங்கள பத்தின விவரங்களை நம்ம வந்து கரெக்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம்னா நமக்கு வந்து எல்லாமே சரியா தெரியும். அவர்களுக்கு ஒரு பயம் இருக்கும். அதனால இந்த நடவடிக்கை நம்ம எடுக்கணும். இப்போ வறுமையில இருக்கிறாங்க, ரேஷன் கார்டு கூட கொடுக்கலாம் பாவம். ஏன்னா நம்ம இலவச அரிசியெல்லாம் நம்ம அரசு வழங்குறாங்க. நம்ம வந்து அவர்களுக்கு செய்யற ஒரு தொண்டா இருக்கலாம். இந்த மாதிரி வந்து அரிசி வாங்கிக்கலாம், நம்ம ரேஷன் கார்டுல வந்து அவங்க வந்து பயன்படுத்தி பொருட்கள்லாம் வாங்கிக்கலாம். அதுலலாம் எந்த தப்பும் இல்லை. ஆனா அவர்களுக்கு வந்து ஓட்டுரிமை இதெல்லாம் வந்து வழங்கக்கூடாது. ஏன்னா இந்த ஓட்டுரிமை வழங்குறதுனால என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய தொழில், பொருளாதாரம், மொழி எல்லாமே பாதிக்கப்படும். ஓட்டுரிமைக்கு அவங்க வந்து அவங்க மொழி மாநிலத்துக்கு போய் அவங்க ஓட்டு போட்டுக்கலாம். இப்போ வந்து அதையும் நம்ம கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, கடைசியில் நம்ம வந்து அட்ரஸ் இல்லாம அகதிகள் ஆயிடுவோம். அந்த மாதிரி ஒரு நிலைக்கு வந்து நம்ம தள்ளப்படுவோம். அது மாதிரி ஒரு நிலைமை இல்லாம அவர்களை பயன்படுத்திக்கலாம். இப்ப அவர்களும் இங்க வந்து உழைத்து பணத்தை சம்பாதித்து அவங்க சொந்த மாநிலத்துக்கு போகலாம். நமக்கு வேலை முடிஞ்சமா இருக்கும். ஆனா ஓட்டுரிமை அப்படின்னு வரும் பொழுது அவர்கள் மாநிலத்துக்கு சென்று இப்ப வந்து ஓட்டு போடணும். இப்ப நம்மள வந்து வேலை நிமித்தமா இப்ப பெங்களூர், ஹைதராபாத் அப்படிலாம் போறோம். போயிட்டு என்ன பண்றோம், ஓட்டு போடுறதுக்கு நம்ம ஊருக்கு திரும்பி வந்துடும். அதே மாதிரி அவர்களும் வேலையை முடிச்சுட்டு அவங்க ஊருக்கு போயிடலாம். இப்ப தமிழக அரசு இந்த வட மாநிலத்தவர் விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா இப்ப வந்து குற்றங்கள் வந்து பெருகிக்கிட்டே இருக்கு. அதனால வந்து குற்றங்கள் பெருகாதபடிக்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கறத பார்த்து எடுத்தாதான் சமூகத்துல நடக்கிற அவலங்கள், குற்றங்கள்லாம் குறையும்.
அதனால அரசு இதில் தலையிட்டு தக்க நடவடிக்கை எடுத்து குற்றங்களை குறைக்குமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.